ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கைத்தொழில் களஞ்சியம் சேனலில் சிவன்கண் நாட்டுக்கு எப்படி ஏணிப்படி முடிச்சு போட்டு நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணலான்றதை பார்க்க போகிறோம். சிவன்கண் நாட்டில் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஏணிப்படி முடிச்சு போட முடியுமான்னு சொல்லிட்டு. நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தேன், இருந்தாலும் தெளிவான வீடியோ திரும்ப எங்களுக்கு தனியாக ஏணிப்படி முடிச்சு கேட்டிருந்தீங்க, அவங்களுக்காக நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். பாருங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் இந்த மாதிரி சின்ன அளவில் வயரை விட்டுட்டு ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். எந்த இடத்துலேருந்து வேணாலும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த அளவு வயர் விட்டாலே போதும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு போட வேண்டிய நாட் பார்த்தீங்கன்னா சாதாரண நாட். இந்த இடத்துல சாதாரண நாட் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு சாதாரண நாட், அடுத்தது சிவன்கண் நாட், சாதாரண நாட், இந்த மாதிரி தான் நீங்கள் அடுத்தடுத்து போட்டுகிட்டே வரணும். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நான் வந்து சாதாரண நாட்டு கம்மியான இருக்க வயர் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு வரணும். இப்போ இந்த மாதிரி போட்டுக்கோங்க, நாட் போட்டுக்கோங்க. இப்போ சாதாரண நாட் போட்டதுக்கப்புறம் சிவன்கண் நாட் போடுறது இந்த மாதிரி போட்டுக்கணும். போட்டு பாருங்கள், ரெட் கலர் வயரை இந்த மாதிரி நான் வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி மேலே வச்சுட்டு ரெட் கலர் வயரை இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிவிட்டு ஒயிட் கலரில் உள்ள ஹோல்குள்ளே இன்சர்ட் பண்ணிடுங்க. அடுத்தது ஒயிட் வயரை டைட் பண்ணிவிட்டு அந்த ஒயிட் வயரை எடுத்து ரெட் வயர் உள்ள ஹோலில் உள்ளே விட்டுருங்க. இதுதான் சிவன்கண் நாட்டு. இதே மாதிரி நீங்கள் கண்டினியூஸாக அடுத்தடுத்து நாட் எல்லாமே போட்டுகிட்டே வரணும். சாதாரண நாட், சிவன்கண் நாட்டுன்னு சொல்லிவிட்டு பாருங்கள், சாதா சிவன்கண் போட்டிருக்குறோம். அடுத்து போட வேண்டிய நாட் பார்த்திங்கன்னா சாதாரண நாட் போடணும். இந்த மாதிரி சாதாரண நாட் போட்டுக்கோங்க. அடுத்தது சிவன்கண் நாட் போடணும். சிவன்கண் நாட் போடும்போது ஒயிட் கலர் வயரை இந்த மாதிரி கரெக்டாக பாருங்கள், ஒயிட் கலர் வயரை இந்த மாதிரி தான் வைக்கணும். வச்சதுக்கு அப்புறமா இந்த ரெட் கலர் வயரை எடுத்து அது மேலே வச்சுட்டு ரெட் கலர் வயருக்கு ஒரு ஹோல் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வச்சு ஒரு ஹோல் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஒயிட் கலர் வயரை டைட் பண்ணிவிட்டு ஒயிட் கலர் வயரை எடுத்து ரெட் கலரில் உள்ள ஹோல்குள்ளே இன்சர்ட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி இந்த ரவுண்டு சுற்றி வர போட்டு முடிச்சிடுங்க. நம்ம வந்து ஏற்கனவே கார்னர் எப்படி டர்ன் பண்ணுறது எல்லாமே சொல்லி கொடுத்துருக்குறோம், அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. சாதாரண நாட், சிவன்கண் நாட்டுன்னு மாற்றி மாற்றி போட்டுகிட்டே வாங்க. இப்போ நீங்கள் சுற்றி வர போட்டுகிட்டே வாங்க. நான் வந்து ஏணிப்படி முடிச்சு போடுற இடத்துல காட்டுறேன் பாருங்கள். சாதாரண நாட், சிவன்கண் நாட், அடுத்து போட வேண்டியது சிவன்கண் நாட்டை போட்டுருங்க. இந்த இடத்துல சிவன்கண் நாட் போடணும். இப்போது சிவன்கண் நாட் போட்டாச்சு. இதே மாதிரியே நீங்கள் என்ன பண்ணால் சாதாரண நாட், சிவன்கண் நாட்னு மாற்றி மாற்றி போட்டுகிட்டே வாங்க, சுற்றி வர போட்டுகிட்டே வாங்க. நான் ஏணிப்படி முடிச்சு வர்ற இடத்துல இந்த இடத்துல வரும்போது காட்டுறேன். சாதா சிவன் போட்டிருக்கேன். இதே மாதிரி சுற்றி வர போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் சுற்றி வர போட்டு முடிச்சுட்டேன். போட்டு முடித்ததுக்கப்புறமா இந்த கார்னர் திருப்பினதுலலாம் 4 சைடும் கார்னரை டேர்ன் பண்ணிக்கோங்க. டேர்ன் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிவன்கண் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு நேராக தான் வரும் பாருங்கள். ஒரே நேருக்கு தான் அடுத்து போடுறது எல்லாமே வரும். இந்த மாதிரி ஒரே நேருக்கு வர்றதை நம்ம வந்து சிவன்கண் நாட் பாருங்கள், 4 சைடுமே கார்னர் டேர்ன் பண்ணியிருக்கிறேன். 1 2, அடுத்தது இந்த பக்கம் 3 4 சைடு கார்னர் டேர்ன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொண்டு வந்தாச்சு. இப்போ இந்த இடத்துல தான் ஏணிப்படி முடிச்சு போடணும். ஏணிப்படி முடிச்சு போடுறதுக்கு இந்த இடத்துல பாருங்கள், ஒரே நேர்கோட்டில் வர்றதை வந்து என்ன பண்ணால் ஒயிட் கலர் வயரை லூஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒயிட் கலர் வயரை கழட்டி விட்டுக்கோங்க. கழட்டி விட்டுட்டு அப்படியே மேலே ஏற்றி விட்டுருங்க. கழட்டி விட்டு கீழேயும் மேலேயும் லூஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி லூஸாக கழட்டி விட்டுக்கோங்க. இப்போ கழட்டி விட்டதுக்கப்புறம் ஏணிப்படி முடிச்சு போடுறது இப்படி தான் கவனித்து பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி வயரை ரெட் கலர் வயரை பேக் சைடுக்கு கொண்டு வந்து அந்த ஒயிட் கலர் வயர் கழட்டி விட்டுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த ஹோல்குள்ளே விட்டுருங்க. விட்டதுக்கப்புறம் இந்த ஒயிட் கலர் வயரை மேலே ஏற்றிடுங்க. அவ்வளோதான். இப்போ நாம் வந்து அதில் ரெட் கலர் வயரை டச் பண்ணவே இல்லை. நம்ம ரன்னிங் வயரில் உள்ள ரெட் கலர் வயர் வச்சு நம்ம போட்டுக்கிறோம். இப்போ இது எல்லாத்தையும் போட்டு டைட் பண்ணிடுங்க. இது தாங்க ஏணிப்படி முடிச்சு. இப்போ போட்டு முடிச்சாச்சு. இப்போ இதில் போட்டிருக்கிறோம், இந்த லைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா. இப்போ ஒரே ரவுண்டாக தான் இருக்கும், மேலே ஏற்றி இறக்கிலாம் இருக்காது. இப்போ இதுக்கு மேலே போடணும். நம்ம இப்போ ஃபினிஷ் பண்ணதுக்கு அடுத்ததில் தான் நம்ம வந்து நாட் போடணும். பார்த்திங்கன்னா சாதாரண நாட், சிவன்கண் நாட், அந்த மாதிரி ரவுண்டு எப்பயும் போல் போட்டுகிட்டே வர வேண்டியதான். இப்போ பாருங்கள், சாதாரண நாட் போட்டாச்சு. இதுக்கு பக்கத்தில் சிவன்கண் நாட் போடணும். இந்த இடத்துல சிவன்கண் நாட்
அவ்வளோதான். நம்ம ஏணிப்படி முடிச்சு போட்டதுக்கப்புறம் அதுக்கு மேலே உள்ளதில் நம்ம கரெக்டாக போடணும். ஏணிப்படி முடிச்சுக்கு போட்ட அடுத்த நாட்டில் தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள், சாதாரண நாட், சிவன் கண் நாட் அதே மாதிரி தாங்க போட்டுகிட்டே வரணும். பாருங்கள், இந்த இடத்துல உங்களுக்கு ஹோல் க்ரியேட் ஆகிருக்கு பார்த்தீங்களா, சிவன் கண் நாட்டுக்கான ஹோல் இந்த மாதிரி தான் உங்களுக்கு சுற்றி வர வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா சாதாரண நாட் போட்டுக்கணும். அடுத்தது சிவன் கண் நாட். சிவன் கண் நாட்டை போட்டுக்கோங்க. அடுத்தது சாதாரண நாட். சிவன் கண் நாட். இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்னா கண்டினியூஸாக சுற்றி வர போட்டுகிட்டே வரணும். இப்படியே போட்டுகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சாதா சிவன் இந்த மாதிரி கண்டினியூஸாக வரும். இதே மாதிரி சுற்றி வர போட்டு முடிச்சுடுங்க. நான் உங்களுக்கு போட்டு முடிச்சுட்டு அடுத்து திரும்ப ரவுண்டு எப்படி வரும்ன்றதை காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் சுற்றி வர பாருங்கள், இந்த இடத்துல ஹரிசாண்டலாகவும் வெர்டிக்கலாகவும் சிவன் கண் நாட் வந்திருக்குது. இதே மாதிரி நான் வந்து என்ன பண்ணியிருக்கிறேன்னா சுற்றி வர போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சுற்றி வர போட்டு முடிச்சிட்டேன். இந்த மாதிரி சுற்றி வர செகண்ட் ரவுண்டு ஃபுல்லாகவே போட்டு முடிச்சுட்டேன். பார்த்தீங்கன்னா தெரியும், ஹரிசாண்டலாகவும் வெர்டிக்கலாகவும் நமக்கு வந்து என்ன வந்திருக்குன்னா சிவன் கண் வந்திருக்குது. இப்போது நம்ம ஃபினிஷ் பண்ணுறது எப்படி, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே நேர்கோட்டில் வந்திருக்குது. இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரே நேர்கோட்டில் வந்திருக்கும். அப்போது அந்த இடத்துல என்ன பண்ணுன்னா பாருங்கள், நாட்டை எப்பயும் போல தான் கீழேயும் மேலேயும் ஏற்றி இறக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கீழே ஒரு நாட் இறக்கிக்கோங்க, அதே மாதிரி மேலேயும் ஏற்றி விட்டுக்கோங்க. இப்படி ஏற்றி விட்டுட்டு நம்ம ரெட் கலர் வயரை மட்டும்தான், இந்த ரன்னிங் வயரில் உள்ள ரெட் கலர் வயரை மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ரெட் கலர் வயரில் ஒரு ரிங்கு ஃபார்ம் பண்ணி அந்த ஒயிட் கலரில் உள்ள ஹோல்குள்ளே கொடுத்துருக்குறேன். அடுத்து அந்த ஒயிட் கலரில் மேலே போகுது பார்த்திங்களா, அந்த வயரையும் அப்படியே மேலே எடுத்து விட்டுருங்க. ரெட் கலரில் உள்ள ஹோல்குள்ளே எடுத்து விட்டுருங்க. இப்போது ஒயிட் கலர் வயர் எல்லாத்தையுமே டைட் பண்ணிடணும். டைட் பண்ணிட்டோன்னா இப்போது ஒரு ரிங்கு நம்ம ஃபார்ம் பண்ணது எல்லாமே டைட் பண்ணிடணும். டைட் பண்ணிட்டோன்னா இந்த இடத்துல நமக்கு ஏணிப்படி முடிச்சு ஃபினிஷ் ஆயிரும். இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணிடணும், கரெக்டாக ஃபினிஷ் பண்ணிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ போட்டதுக்கு அடுத்ததில் தான் நம்ம வந்து இப்போ இந்த இடத்துல நாட்டை போடணும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா சாதாரண நாட், சிவன் கண் நாட் அதே மாதிரி ரவுண்டு ஃபுல்லாக போட்டுகிட்டே வரணும். பாருங்கள், கரெக்டாக போட்டுகிட்டே வாங்க. இப்போ நான் பாருங்களேன், இந்த இடத்துல போட்டிருக்குறோம். இதுக்கு பக்கத்தில் உள்ளதில் தான் என்ன பண்ணணும்னா நாட்டை போடணும். இப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் தப்பாக போட்டிங்கன்னா சப்போஸ் உங்களுக்கு வந்து நாட் எல்லாமே தப்பாக வரும். கீழே வந்து உங்களுக்கு ஹரிசாண்டலாகவும் வெர்டிக்கலாகவும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிவன் கண் நாட்டு கிடைக்காது. அதனால் நீங்கள் போடுறது பாருங்கள், நான் இந்த இடத்துல இப்போ சிவன் கண் போடுறேன். நம்ம இந்த இடத்துல வந்து என்ன பண்ணணும்னா சாதாரண நாட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். நான் சிவன் கண் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். உங்களுக்கு எப்படி தப்பு வருதுன்றதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி போட்டுட்டேன். இப்போ இன்னொரு நாட்டும் போட்டுறேன். போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி மிஸ்டேக் வருதுன்றதையும் காட்டிடுறேன். அதாவது ஹரிசாண்டலாக எப்படி மிஸ்டேக் வருது, வெர்டிக்கலாகவும் எப்படி மிஸ்டேக் வருதுன்றதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்போ தான் நீங்கள் கரெக்ட் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி சிவன் கண் சாதா, நம்ம ஃபஸ்ட்டு போட்டது சாதா சிவன் கண் போடணும். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல வந்து உங்களுக்கு சிவன் கண் வராமல், இந்த இடத்துல பாருங்கள் சிவன் கண் வராமல் இந்த இடத்துல வேறு ஒரு டிசைனாக கிடச்சிருக்கு பார்த்தீங்களா. இதுதான் தப்பு, நம்ம பண்ணுற தப்பு. இதை நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கணும். சரிங்களா, இப்படி தப்பு வந்துச்சுன்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கணும். இதுதான் வந்து என்ன பண்ணால் ஹரிசாண்டலாக உள்ள சிவன் கண் நாட்டில் வர்ற தப்பு. இதை நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க. அதனால் நீங்கள் பண்ண வேண்டியது சாதாரண நாட், சிவன் கண் நாட் அப்படி போட்டுக்கணும். நீங்கள் லைட்டாக தப்பு விட்டாலும் உங்களோட சிவன் கண் நாட் போடுறதுல வந்து மிஸ்டேக் கரெக்டாக தெரிஞ்சிடும். அதனால் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி போட்டுக்கோங்க. பாருங்கள், சாதாரண நாட் போட்டோம். அடுத்தது சிவன் கண் நாட் போடணும். இப்போ கரெக்ட் பண்ணிகிட்டே பார்த்தீங்களா. இப்போ வந்து நீங்கள் ஹரிசாண்டலாக எப்படி வந்துச்சு, தப்பு வந்தது அப்படின்றத பார்த்துட்டீங்க. நான் உங்களுக்கு வெர்டிக்கலாக எப்படி வரும்ன்றதையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன். அதை ஃபாலோ பண்ணியே போட்டுருங்க. இப்போ பாருங்கள், கரெக்டாக வந்துருச்சா. இங்கே வெர்டிக்கலாக இருக்குது, அதுக்கு மேலே ஹரிசாண்டலாக இருக்குது. இதே மாதிரி தான் கண்டினியூஸாக வரும், வெர்டிக்கல் ஹரிசாண்டல் அந்த மாதிரி. இப்போ சாதாரண நாட், சிவன் கண் நாட். இப்போது நான் உங்களுக்கு
ஹரிசாண்டலாக எப்படி வருதுன்றதை காட்டியிருந்தேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி வெர்டிக்கலாக எப்படி தப்பு வரும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு இந்த இதில் காட்டிடுறேன். எப்படி வரும்னா, சாதாவும் பக்கத்தில் போட்டிங்கன்னா, இல்லை சாதா சிவன் அந்த மாதிரி பக்கத்தில் போட்டிங்கன்னா உங்களுக்கு தப்பு வரும். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், சிவன் கனவே திரும்பவும் போடுறேன். அப்படி போடும்போது உங்களுக்கு எந்த மாதிரி தப்பு வருது அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல பாருங்களேன், சிவன் கண் வரும்போது தப்பாக வருது பார்த்தீங்களா, அந்த இடத்துல நம்ம வந்து திரும்பவும் கரெக்ட் பண்ணிக்கணும். உங்களுக்கு கரெக்டாக வெர்டிக்கலாக இல்லாமல் கொஞ்சம் டிசைன் மாறி இருக்கும், லைட்டாக பெண்டான மாதிரி இருக்கும். அதனால் அந்த இடத்த நீங்கள் கரெக்ட் பண்ணி போட்டுக்கணும். சாதா சிவன் அந்த மாதிரி போட்டுகிட்டே வந்துடணும். இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணுன்னா, கரெக்ட் பண்ணி ரவுண்டை ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிடுங்க. சாதாரண நாட், சிவன் கண் நாட், சாதாரண நாட்டுன்னு போட்டு முடிங்க. நான் உங்களுக்கு போட்டு முடிச்சுட்டு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சுற்றி வர போட்டு முடிச்சிட்டேன். இந்த மாதிரி சுற்றி வர போட்டு முடிச்சாச்சு. 3வது ரவுண்டு போட்டு முடிச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து திரும்பவும் ஏணிப்படி முடிச்சு எப்படி போடுறதுன்றதை காட்டிடுறேன். அதை ஃபாலோ பண்ணி போட்டுக்கோங்க. முன்னாடி சொன்ன மாதிரியே ஒயிட் கலர் வயரை மேலேயும் கீழேயும் ஏற்றி இறக்கி போட்டுக்கோங்க. ஏற்றி இறக்கி போட்டாச்சு. இப்போ வந்து ரெட் கலர் வயரை இந்த மாதிரி டேர்ன் பண்ணிவிட்டு, ரன்னிங் வயரை தான் டேர்ன் பண்ணியிருக்கிறோம், ஒயிட் கலர் வயருக்குள்ளே கொடுத்துருக்குறோம். அடுத்து அந்த ஒயிட் கலர் வயரை மேலே ஏற்றி விட்டுருங்க. அடுத்தது ஒயிட் கலர் வயர் எல்லாத்தையுமே டைட் பண்ணிடுங்க. டைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஏணிப்படி முடிச்சு கம்ப்ளீட் ஆயிரும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரவுண்டு ஃபுல்லாகவே ஒரே லெவலில் வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு பக்கத்தில் உள்ளதில் நாட்டை போட்டுற வேண்டியதான். சாதாரண நாட், சிவன் கண் நாட் அந்த மாதிரி நீங்கள் கண்டினியூஸாக போட்டு ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். இப்படியே நீங்கள் வந்து என்ன பண்ணுன்னா, கூட ஃபுல்லாகவே போட்டு கம்ப்ளீட் பண்ணிடணும். பாருங்கள், சாதாரண நாட் போட்டேன். அடுத்தது சிவன் கண் நாட். இந்த மாதிரி போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. கூட ஃபுல்லாகவே போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. பாருங்கள், சாதா சிவன் ஃபுல்லாகவே போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. நான் உங்களுக்கு போட்டு முடிச்சுட்டு காட்டுறேன். இப்போது இந்த ரவுண்டு ஃபுல்லாகவே நான் வந்து போட்டு முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், போட்டு முடித்ததுக்கப்புறம் இந்த ரவுண்டில் பாருங்கள் ஒரே லெவலுக்கு வந்திருக்குது. திரும்பவும் மேலேயும் கீழேயும் ஏற்றி இறக்கி போட்டுட்டு ஏணிப்படி முடிச்ச போட்டு ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். பாருங்கள், அந்த ரிங்குள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒயிட் கலர் வயரை மேலே ஏற்றி விட்டுற வேண்டியதான். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏணிப்படி முடிச்சு ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா திரும்ப அதுக்கு பக்கத்தில் உள்ள நாட்டில் தான் போடுறேன். பாருங்கள், போட்டு ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். சாதாரண நாட், சிவன் கண் நாட்டுன்னு போட்டு ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணுங்கள். இதே மாதிரி இதுதாங்க உங்களுக்கு ஏணிப்படி முடிச்சு. இந்த ஏணிப்படி முடிச்ச போட்டு இந்த கூட ஃபுல்லாகவே நீங்கள் ஃபினிஷ் பண்ணிடணும். பாருங்கள், சாதாரண நாட், சிவன் கண் நாட் நம்ம வந்து ஒவ்வொரு இதுலேயும் ஏணிப்படி முடிச்ச போட்டு மேலே ஏற்றணும். இப்படியே போட்டுகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு கூட ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆயிரும். இந்த கூடையில் வர ஏணிப்படி முடிச்ச நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்றதை எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வயர்கூடைக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாமே சேல்ஸ் பண்ணுறோம். தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. காண்டாக்ட் நம்பர் 8610070981. வயர்கூடையில் அனிமல், பேர்ட்ஸ் எல்லாமே போட்டிருக்கிறோம். அதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கிறேன், அதை பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.